இந்த வீடு பங்களா மாதிரி எவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா வேலை பார்க்க இன்னும் 2 வேலையாள் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அதான் வேலைக்கு ஆள் இருக்காங்களேமா? இல்லைங்க, அது தோட்டக்காரர் ஒருத்தர் இருக்காரு, வீட்டை க்ளீன் பண்ணுங்க ஒருத்தங்க இருக்காங்க. ஆனால் சமையலுக்குன்னு யாரும் இல்லைல்ல. நம்ம எப்போ பார்த்தாலும் சமையக்கட்டில் வேலை பார்க்க வேண்டியிருக்கு, சமைக்க வேண்டியிருக்கு, கிச்சனை க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. அதான் ஒரு ஆள் வச்சோன்னா நல்லா இருக்கும்ல அத்தை. சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், கிச்சனும் நீட்டாக இருக்கும். நோனோ இல்லைம்மா, நான் கல்யாணம் வந்ததுலேருந்து கிச்சனுக்குள்ளே ஒரு ஆளை விட மாட்டேன். நான் ஒரு ஆள் இருக்கும்போதே அப்படி பார்த்துக்கிட்டேன். இப்போ நீயும் வந்துட்ட, இதுக்கப்புறம் நீ பார்த்து பண்ணலாமா? எங்கனாலும் வேலை வைக்கலாம். ஆனால் நம்ம கிச்சனில் நம்ம தான் சமைக்கணும், நம்ம தான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா கிச்சனுங்கிறது தான் நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியம். நான் எதுக்காகவும் யாருக்காகவும் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். என்னடா இந்த சாய்க்கு வந்த சோதனை. நம்ம இங்கே வந்து சொகுசா ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா இவங்க என்னன்னா கிச்சனில் வேலை பார்க்க நம்ம தான் வேலை பார்க்கணும், ஆள் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இதுமா காலையில் தான் க்ளீன் பண்ணி சமைச்சு முடிச்சேன். கிச்சன் இப்படி இருக்கு. இன்னும் மறுபடியும் க்ளீன் பண்ணி மறுபடியும் சமைச்சு மறுபடியும் க்ளீன் பண்ணி மறுபடியும் சமைச்சு. ஐயோ, இந்த வீட்டில் 3 தடவை சமையல், 2 தடவை ஸ்நாக்ஸு, 3 தடவை காஃபி. இடுப்பு ஓட்டிக்குது. நான் தானே ஆசைப்பட்டேன் யாருமே வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும்னு. ஆம்பளைங்க வீட்டில் இருந்தால் பொம்பளைங்க நிலைமை இதுதான் போல. சாதாரணமாக ஒரு ஆஃபீஸ் போகிறவனை